உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். அப்படி தானே? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் 132ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தியாக்குவேன் எதனால்? அப்பத்தினால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, எல்லா காரியத்திலும் நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது, ஒரு சில காரியத்தில் திருப்தியா இருக்கிறேன், ஆனால் நிறைய காரியத்தில் தேவையோடு இருக்கிறேன், திருப்தி வரலை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். திருப்தி என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒன்று. நிறைய இருக்கிறதுனால திருப்தி உலகத்தில் வரலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பார்வையில் அது அல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் அதிலையும் திருப்தியை கொடுக்க நம்முடைய ஆண்டவராலே கூடும். தொழில் காரியத்தில், கையின் பிரயாசத்தில், வியாபாரத்தில், விவசாயத்தில், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு திருப்தி இல்லாதபடி இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை இன்னைக்கு திருப்தியாக்க போகிறார். நான் திருப்தியாக்குவேன். எதனால்? அப்பத்தினால் என்று சொல்லப்படுகிறது. திருப்தி கொடுக்கிறவர் கர்த்தர். நம்ம 5 அப்பம் 2 மீன் அந்த சம்பவத்தில் பார்க்குறோம். இருந்தது ஒரு பையன் வச்சிருந்தது, அவனுக்கு மட்டும்தான் அது போதும். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி, புருஷர்கள் மாத்திரம் 5000, இன்னும் பெண்கள், சின்ன பிள்ளைகள், இப்படி அவ்வளவு பேர் சாப்பிட்டு, அந்த வசனம் சொல்கிறது எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு மீதி 12 கூட நிறைய எடுத்தாங்க. எப்படி? திருப்தி ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். திருப்தி ஆவதற்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வார். அப்போ அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பத்தினால். சரி, யாரை கர்த்தர் திருப்தி ஆக்குவார்? அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதின் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏழைன்னா என்ன? இல்லாமல் இருக்கிறவங்க தான் ஏழை. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? நம்ம ஏழை தான். இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோமா? நம்ம ஏழை தான். பணம் இல்லாமல் இருக்கிறோமா? ஏழை. பொருள் இல்லாமல் இருக்கிறோமா? ஏழை. இன்றைக்கு இப்படி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை, அதான் அதின் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதுல குறைவுபட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதோ, அதுல கர்த்தர் இன்னைக்கு திருப்தியை கொடுக்க போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அதின் ஏழையை அப்பத்தினால் நான் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு திருப்தியை கட்டளையிட போகிறார். திருப்தினா உங்க தேவைக்கு மிஞ்சி வரும், அதுதான் திருப்தி. தேவை மாத்திரம் பூர்த்தி செய்யப்படுவது திருப்தி அல்ல. தேவைக்கு அதிகமாய் மிஞ்சி மீதம் இருக்கிற நிலைமை இருக்குமே, ஆனால் அதுதான் திருப்தி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரை பிடிச்சுக்கிடுங்க, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருங்க. ஆண்டவர் நீங்கள் பொருளாதாரத்தில் ஏழையாக இருக்கலாம், மற்ற காரியத்தில் ஏழையாக இருக்கலாம், ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் உங்களை அப்பத்தினால, உங்களுக்கு என்ன தேவையோ, ஆகாரத்தினால எது தேவையோ அந்த காரியத்தை உங்களுக்கு தந்து உங்களை திருப்தி ஆக்குவார்.
அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் திருப்திப்படுத்துகிறவர். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் கூட அதின் ஏழையை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, திருப்தி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, நிம்மதி இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகள் உண்டு. பற்பல குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னைக்கு அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பத்தினால் நீங்கள் திருப்தியாக்குவீராக. வேத வசனத்தால் திருப்தி ஆக்குங்கப்பா. உலக பிரகாரமான காரியங்களினால பிள்ளைகளை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. என் தேவன் பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்த போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. திருப்தியாக்கி நடத்த போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். குறைவில்லாதபடி நிறைவான பாதையில் நடத்துங்க. எதில் குறைவுபட்டார்கள் அத்தனை காரியத்தில் ஒரு செழிப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்த போறதற்காக நன்றி. சரீர ஆரோக்கியத்தில் திருப்தியாக்குங்க, பொருளாதாரத்தில் திருப்தியாக்குங்க, கையின் பிரயாசத்தில் திருப்தியாக்குங்க, இருக்கிற வேலையை திருப்தியாக்கி கொடுங்க ஆண்டவரே. தொழில்களை திருப்தியாக்கி கொடுங்கப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு திருப்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இந்த வார்த்தையின்படி அநேகரை நீங்கள் திருப்தியாக்கி நடத்த போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபைகள் பெருகட்டும். நாள் முழுவதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனால் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இல்லாம இருக்கிறீங்களா? அவர்களை தான் கர்த்தர் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களையும் திருப்தியாக்கி நடத்துவார். God bless you.